ஓகே, குட் ஈவினிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஒரு ஆஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மீதி செகண்ட் ஆஃப் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதியை இன்றைக்கி நம்ம வந்து பார்ப்போம். டிபிஎஸ்பியை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21A வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 22 அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். 22 அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது? இது எல்லாருக்குமே தெரியும். காமனாக ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், ஒருத்தரை கைது பண்ணுறதுக்கு எதிரான பாதுகாப்பு. ஓகேவா? 22ங்கிறது கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிராக பாதுகாப்பு கொடுக்குறது. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க இல்லையா, காரணமே சொல்லாமல், அந்த மாதிரி விஷயங்களில் தான் ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது யூஸ் ஆகும். பட் இந்த ஆர்டிகல் 22 அப்படிங்கிற கான்செப்ட்டு 2 இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து சாதாரண சட்டம் படியும் ப்ளஸ் வந்து ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1950 கொண்டு வந்திருப்பாங்க, PDA ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ கிடையாது, அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க 1969லேயே. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ 2 டைப்பில் வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 22னா என்னது? ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது வந்து 2 டைப்புன்னு சொன்னோன்னா, இந்த ஆர்டிகல் 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நார்மல் ஆக்ட் ரிலேட்டட் கேசஸ், நார்மல் ஆக்ட் ரிலேட்டட் கேசஸ்ன்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா பனிட்டிவ் அண்டு ப்ரிவென்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பனிட்டிவ் அண்டு ப்ரிவென்டிவ், இந்த 2 விஷயத்த சொல்கிறாங்க. பனிட்டிவ் அப்படிங்கிறது நார்மல் ஆக்டுக்கு கீழே, ப்ரிவென்டிவ்ங்கிறது அந்த ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்டுக்கு கீழே வர்றது. இதுதான் அந்த 2 கான்செப்ட்டு. இது கீழே இருக்கிற சில கண்டிஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பனிட்டிவ் அப்படின்னா, அதாவது சாதாரண சட்டப்படி ஒருத்தவங்களை வந்து விசாரிக்கணும் ஆர்டிகல் 22 கீழே அப்படின்னா, ஒருத்தரை இப்போ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லணும். புரியுதா? ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவரை என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லணும். இது வந்து சாதாரண சட்டத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். புரியுதா? அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆஃப் த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட். புரியுதா? கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்திற்காக என்னை கைது பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இது கீழே கொடுத்துருக்காங்க. ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆஃப் த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட். 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தனக்குன்னு ஒரு வழக்குரைஞரை வச்சுக்கிறதுக்கான உரிமை. இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் தனக்குன்னு ஒரு வழக்குரைஞர், அதாவது லீகல் ப்ராக்டிஷனரை தனக்குன்னு ஒருத்தரை வச்சுக்கலாம். தனக்குன்னு தனியாக ஒரு லீகல் ப்ராக்டிஷனரை வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 3வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்படிங்கிறத விட 24 மணி நேரத்துக்கு, இது 2 பாயிண்ட்டுமே வரும். 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவரை ஆஜர்படுத்தணும். 3வது பாயிண்ட்டு, அரெஸ்ட் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவரை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரைட் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 ஹவர்ஸ். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அரெஸ்ட் பண்ண அந்த பர்சனை ப்ரொடியூஸ் பண்ணணும். 4வது பாயிண்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் எந்த ஒரு உத்தரவும் போடலை அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவரை வந்து விடுதலை பண்ணிடணும். புரியுதா? மேஜிஸ்ட்ரேட் எந்த ஒரு உத்தரவும் போடலை அப்படின்னா அவரை ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ஆர்டிகல் 22ல் வரக்கூடிய பார்ட் A இருக்கு இல்லையா, அதாவது சாதாரண சட்டப்படி விசாரிக்கிற கேசஸில் ஒரு 3-4 பாயிண்ட் பார்த்துருப்போம். இந்த விஷயம் வந்து எனிமி ஏலியனுக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கும் இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இந்த ஆர்டிக்கல் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலில் பார்ட் A கான்செப்டை வந்து எலிஜிபிள் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிமி ஏலியனுக்கு கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2வது ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட். ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1950 போட்டாங்க இந்த சட்டம். 2வது டைப் ஆர்டிகல் 22 கீழே இருக்கிற செகண்ட் டைப் ஆஃப் கேசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள்.
இந்த டைப் ஆஃப் கேசஸில் வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்துப்படி ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் படி, தடுப்பு காவல் சட்டத்தின்படி ஒருத்தரை 3 மாதம் வரைக்கும் சிறையில் வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு மேலே சிறையில் வைக்கக்கூடாது. புரியுதா? 3 மாதத்துக்கு மேலே ஒருத்தரை சிறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். Detention of a person can't exceed 3 months. 3 மாதத்துக்கு மேலே சிறையில் வைக்கக்கூடாது. அப்படி சிறையில் வச்சுருக்காங்க, இப்போ வந்து அரெஸ்ட் 3 மாதத்துக்கு மேலே சொல்லலை, காமனாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி சிறையில் வைக்கிறாங்கன்னா ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட அவங்க சொல்லணும். அதே மாதிரி கைது செஞ்சதை எதிர்த்து பேசுகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். புரியுதா? இந்த விஷயங்கள் எல்லாமே இது கீழே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த 3 மந்த்து மட்டும்தான் வைக்க முடியும்னு சொன்னாங்க இல்லையா, அதை ஒரு அமெண்ட்மெண்ட்டில் 2 மந்த்தாக குறைச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் படி அரெஸ்ட் பண்ணால் 3 மந்த் வரைக்கும் ஜெயிலில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை 2 மந்த்தாக டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க, குறைச்சிடுறாங்க. இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு தான் 22 ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து 22 ஆர்டிக்கல் கீழே சில சட்டங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறது எந்த மாதிரியான விஷயங்களுக்காக அப்படிங்கிறதுக்கான சில சட்டங்கள் 1950s அப்புறத்துலேருந்து நிறைய போட்டிருப்பாங்க. அந்த சட்டம் உருவாக்கி ரிமூவும் பண்ணியிருப்பாங்க. சிலது இன்ன வரைக்கும் அப்படியேவும் இருக்கும். அந்த மாதிரி ஆக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், தடுப்பு காவல் தடை சட்டம். தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு போட்டுவாங்க. ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்னா தடுப்பு காவல் சட்டம். ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்னா தடுப்பு காவல் சட்டம். 1950வது வருஷத்தில் இந்த சட்டம் போட்டாங்க. 1950வது வருஷத்தில் போட்டிருக்காங்க இந்த சட்டத்தை. இந்த சட்டம் 1969 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, காலாவதி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. 1969ஓட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. 1950 பிடிஏ ஆக்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. பிடிஏங்கிறது 1950 போட்டு அது எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்னா 1969ஓட எக்ஸ்பயர்டு. அடுத்து ரெண்டாவது மிசா சட்டம். மிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஆக்ட் வந்து இது உருவான பீரியடில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்ட். ஏன்னா இந்த ஆக்ட் இந்தியாவில் போட்டதுக்கப்புறம் இந்த ஆக்ட் படி ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனது இப்போ முதலமைச்சராக இருக்கார் இல்லையா, முக ஸ்டாலின், அவர் தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆகிருப்பார் இந்த மிசா ஆக்டு கீழே. மிசானா 1971 இந்த ஆக்ட் போட்டாங்க. ஓகேவா, 1971 போட்டிருக்காங்க மிசா ஆக்ட். இதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதுதான் மிசா. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். புரியுதா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதுதான் மிசா சட்டம். தமிழில் உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம். உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம், அதுதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. இந்த சட்டமும் இப்போ கிடையாது, 1978 ரத்து பண்ணிட்டாங்க. 1971 போடப்பட்ட சட்டம் 1978 திரும்ப பெற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சட்டம் காஃபி பொசா. தட் மீன்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. COFEPOSA கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள் மெசேஜில். COFEPOSA த காஃபி பொசான்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் வந்து 1974 போட்டிருக்காங்க. 1974. இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் எல்லாருமே எழுதணும், ரொம்ப முக்கியம். கன்சர்வேஷன் ஆஃப் foreign exchange and prevention of smuggling activities act.
ப்ரிவென்டேஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1974 போடப்பட்ட சட்டம். அந்நிய செலாவணி காப்பு மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கை சட்டம் தமிழில் அந்நிய செலாவணி காப்பு மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கை சட்டம்ங்கிறது தமிழில். இங்கிலீஷில் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்டேஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1974. இது இப்போவும் இருக்குது, ரிப்பீல் ஆகலை. அடுத்தது நாசா அப்படின்னு ஒரு சட்டம். இது பார்த்திங்கன்னா 1980 போட்டிருக்காங்க. 1980 போடப்பட்ட ஒரு சட்டம் தான் நாசா அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதுதான் நாசா. தேசிய பாதுகாப்பு சட்டம் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதுதான் நாசா அப்படின்னு சொல்கிறோம். நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. இதுக்கு அடுத்து பிபிஎம் செகா அப்படின்னு ஒரு ஆக்ட், இதுவும் 1980 தான். கமெண்ட்ல இருக்கு பாருங்க. பிபிஎம் செகா, பிபிஎம் எஸ்இசிஏ. இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎம் செகானா ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் and maintenance of supplies, prevention of black marketing and maintenance of supplies of essential commodities act. Prevention of black marketing and maintenance of supplies of essential commodities act 1980. தமிழில் சொல்லணும் அப்படின்னா கள்ளச்சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம். 1980. Prevention of Black Marketing and Maintenance of Essential Commodities Act. அடுத்தது தடா மீன்ஸ் TADA, அதான் தடா. இந்த சட்டம் 1985 போட்டிருக்காங்க. தடாங்கிறது 1985. தடா மீன்ஸ் என்ன அப்படின்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். தடா 1985, டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை சட்டம் அதான் தடா. டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1985. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1995 காலாவதி ஆயிடுச்சு. 1995 ரிப்பீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்தப்பட்டு விட்டது 1995. அடுத்தது இது ஒரு பெரிய ஆக்ட். PIT-NDPSA 1988. PIT-NDPSA அப்படிங்கிற சட்டம் 1988 போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் illicit, கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் illicit
traffic in narcotic drugs, prevention of illicit traffic in narcotic drugs, and Psychotropic Substances Act. Psychotropic substances. புரியுதா? Prevention of illicit traffic in narcotic drugs and Psychotropic Substances Act. போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சட்டம். போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சட்டம். போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சட்டம். அடுத்தது போட்டா 2002. போட்டா அப்படிங்கிறது POTA 2002. தட் மீன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அவ்வளோதான். ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2004 ரிப்பீல் பண்ணிட்டாங்க, காலாவதி ஆயிடுச்சு. 2004 காலாவதி ஆயிருக்கு. காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது UAPA. இந்த ஆக்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். UAPA 1967. 1967 UAPA அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்டிவ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு போட்டாலும் ஓகே. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம். சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம், தமிழில் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம். இந்த சட்டம் வந்து 1967 போட்டாலும் இதை வந்து கிட்டத்தட்ட 4 times அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், 2019 2019 கடைசியாக இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக திருத்தம் பண்ணது 2019. இவ்வளோதான். ஆர்டிகல் 22 கீழே நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து இவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு போகிறோம். ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், புரியுதா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 கான்செப்ட் பார்த்துருப்போம். என்னது? ரைட் டு ஃப்ரீடம், இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம. அதுக்கும் முன்னாடி பார்த்தது ரைட் டு என்னது? ஃப்ரீடம்க்கு முன்னாடி அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியா, சமத்துவம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். இப்போது ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு வந்துடக்கூடாது. முன்னாடி 2 ரைட்டுன்னு வந்ததுனால இதுவும் ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிலே கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த இடத்துல தெளிவாக இருந்துக்கணும். தட் மீன்ஸ் என்னது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சுரண்டலுக்கான உரிமை கிடையாது, சுரண்டுவதற்கு எதிரான உரிமை. ஒருத்தங்களை, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை வந்து பயங்கரமாக சுரண்டி எடுத்து 24 மணி நேரமும் வேலை வாங்குறாரு. ஆனால் காசு என்னமோ வெறும் 100 ரூபா தான் கொடுக்குறாரு. அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சுரண்டல். அதுக்கு எதிரானது தான் வந்து இந்த ஆர்டிகல்ஸ், புரியுதா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 23, 22 வரையும் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதனால் இப்போ 23வது ஆர்டிகல், 23rd ஆர்டிகல் எதை பற்றி பேசுது அப்படின்னா prohibition of traffic in human beings. Prohibition of traffic in human beings and forced labor.
ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். மனித சுரண்டலை தடுப்பதற்கான சட்டம். மனித சுரண்டலை தடுப்பதற்கான சட்டம் ஆர்டிகல் 23. அதான் ஃபோர்ஸ்டு லேபர். இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஸ் போத் நான் சிட்டிசன்ஸ்க்கும் அவைலபிள் தான். ஆக்சுவலி இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆர்டிகல் தான் இது. ஒரு அரசாங்கத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படிலாம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இது. ஓகேவா? அதுக்கடுத்து இது ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆக்ட் இருக்குது. பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட். பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976 போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட், லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976. இது என்னன்னா கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு வந்து குத்தகைக்கு எடுத்துப்பாங்கள்ல, குத்தகைக்கு எடுத்துகிட்டு இப்போ நம்ம மொரிஷியஸ் அந்த மாதிரி நாட்டில், இலங்கையிலலாம் அப்போல்லாம் வந்து நிறைய பிரச்சனை 1820s 30sலலாம் வந்து இது மாதிரி தான் நிறைய பேர் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அவங்களாம் இன்றைக்கும் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வாழ்க்கையை நடத்தி அங்கேயே வாழ்வாதாரத்தையும் தேடிக்கிட்டு தலைமுறை அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இதை வந்து ஒழிக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பாண்டு லேபர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் கிடையாது அப்படிங்கிறத இந்த சட்டத்துடைய ஒரு குறிக்கோள். பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தது மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. இது கீழே நமக்கு தெரிய வேண்டியது மினிமம் வேஜஸ் ஆக்ட். மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. அதாவது குறைந்தபட்ச ஊதிய சட்டம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அதான் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம். அடுத்து கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட். கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் இது வந்து 1970. கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டுங்கிறது 1970 போட்டிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா ஒப்பந்த ஊழியர் சட்டம். ஒப்பந்த ஊழியர் சட்டம் 1970. ஆக்சுவலி இதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டங்கள் நிறைய வரும். அது எல்லாமே நம்ம சேர்த்து தான் படிக்கணும் இந்த இடத்துல. ஒரு ஆர்டிக்கல் கீழேயும் அதோடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம இங்கேயே கொடுத்துருவோம். அடுத்தது ஈக்குவல் ரெனியூமரேஷன் ஆக்ட். ஈக்குவல் ரெனியூமரேஷன் ஆக்ட் அப்போ 1976. அதாவது சம ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஈக்குவல் ரெனியூமரேஷன் ஆக்ட். ஆக்சுவலி அது ரெனியூமரேஷன், எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்துருச்சு. ரெம்யூனரேஷன் கரெக்டு தான். ரெம்யூனரேஷன், ஈக்குவல் ரெம்யூனரேஷன் அப்படின்னா அது வந்து சம ஊதிய சட்டம். ஈக்குவலான சம்பளம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணும்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ரிலேட்டடான ஒரு சட்டம் தான் ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் 1976. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 23 கீழே வரக்கூடிய சில சட்டங்கள். இது ரிலேட்டடாக போடப்பட்ட சட்டம். இது ரிலேட்டடாக சில பிரச்சனை அந்தந்த டைமில் எழும்போது அதை தடுக்கிறதுக்காக சட்டங்கள் போட்டிருக்காங்க. இந்த 4 சட்டமும் ஆர்டிகல் 23 கீழே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆர்டிகல் 24. இது ரொம்ப முக்கியமாக சில்ட்ரனுக்கான ஆர்டிகல். ஆர்டிகல் 24 prohibition of employment of children in factories. prohibition of employment of children in factories etc. prohibition of employment of children in factories, பைக் ஷெட்டு, இந்த மாதிரி நிறைய மெக்கானிக் ஷாப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஹோட்டல்ஸு, இது எல்லாமே வரும். ஒன்று மட்டும் கிடையாது, எல்லாமே வரும். ஸோ எக்ஸட்ரா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸட்ரா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது சிறார்களை பணியில் அமர்த்த தடை. சிறார்களை பணியில் அமர்த்த தடை, அதுதான் வந்து ஆர்டிகல் 24 பற்றி பேசுது. என்ன சொல்கிறாங்கன்னா, பிலோ 14 ஏஜஸ், ஏஜ் ஆஃப் 14 years in any factory, mine or other hazardous activities, construction work or railway. இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை அசாடஸான ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது மோசமான வேலைகள்லையோ
இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லையோ ரயில்வே ஒர்க்லையோ ஒரு குழந்தைய 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 24. ஓகேவா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் காமனாக குழந்தைங்க வேலை செய்கிறதே தடுக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. பிலோ 14 இயர்ஸில் அசாடஸ் பிளேசஸில் ஒர்க் பண்ணுறதை தான் இந்த ஆர்டிக்கல் தடுக்குதே தவிர ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒர்க்லையோ இல்லை இன்னசென்ட் ஒர்க்லையோ ஒரு குழந்தை வேலை செய்யுது அப்படின்னா, லைக் இது ஹார்ம்லெஸ் இன்னசென்ட்னா எப்படி சொல்லலாம்னா, அப்பா அம்மாவுடைய தொழில், ஒரு பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸில், தொழிலில், ஒரு கடையில் வந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ஆர்டிக்கல் கீழே வராது. அசாடஸ் ரொம்ப மோசமான தொழிலில் வந்து குழந்தைங்களை ஈடுபடுத்துறது தான் தப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் 24ல் சொல்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ம்லெஸ் ஆர் இன்னசென்ட் ஒர்க்குக்கு வந்து எந்த ஒரு ப்ரொஹிபிஷனும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு கீழே என்னென்னலாம் சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Child Labor Prohibition and Regulation Act. The Child Labor Prohibition and Regulation Act. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். The Child Labor Prohibition and Regulation Act 1986. 1986 போட்டிருக்காங்க. 1986னா 1986வது வருஷத்தில் போட்டிருக்காங்க. இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா அப்படின்னு சொல்லலாம் இதை. அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட்னே ஒரு ஆக்ட் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 1938 போட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட். குழந்தை தொழிலாளர் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1938. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட், குழந்தை தொழிலாளர் சட்டம். அடுத்து த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. தொழிற்சாலை சட்டம்னு சொல்லலாம் இதை. 1948 தொழிற்சாலை சட்டம். அடுத்தது த மைன்ஸ் ஆக்ட். த மைன்ஸ் ஆக்ட் சுரங்கச் சட்டம். த மைன்ஸ் ஆக்ட் சுரங்கச் சட்டம் 1952. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தொழிற்சாலை சட்டம் 1948. அதுக்கடுத்து த மைன்ஸ் ஆக்ட் 1952. மைன்ஸ்னால் என்னது? சுரங்கச் சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஏன் இந்த சட்டம்லாம் போட்டிருக்காங்கன்னா, இந்த இடங்கள்லாம் குழந்தைகள் வேலை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட வேலைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948, மைன்ஸ் ஆக்ட் சுரங்க சட்டம்ங்கிறது 1952. அடுத்து வந்து மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட். மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட். மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட். வணிக கப்பல் சட்டம். வணிக கப்பலில் வேலை செய்யறதுக்கு தடுக்கிற மாதிரியான சட்டம் அதான் மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக கப்பல் சட்டம் 1958. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948, மைன்ஸ் ஆக்ட் 1952, மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 1958. இது வரைக்கும் எழுதியாச்சா எல்லாரும் கிளியரா? அடுத்தது த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட். த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட். த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் தோட்டத் தொழிலாளர்கள் சட்டம். தோட்டத் தொழிலாளர்கள் சட்டம் 1951. 1951 தோட்டத் தொழிலாளர்கள் சட்டம். த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது 1951 போட்டிருக்காங்க. பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951.
அதுக்கடுத்து The Motor Transport Workers Act. The Motor Transport Workers Act. Motor Transport Workers Act. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளி சட்டம். மோட்டார் போக்குவரத்து தொழிலாளி சட்டம் 1951. 1951. அதுக்கடுத்து அப்ரெண்டிஸ் ஆக்ட். அப்ரெண்டிஸ் ஆக்ட் பயிற்சி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரெண்டிஸ் ஆக்ட். அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்படின்னா பயிற்சி சட்டம் இல்லை, பயிற்சியாளர்கள் சட்டம் 1961. அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1961. அடுத்து பீடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட். பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளி சட்டம் அப்படிங்கிற மாதிரி வரும். பீடி மற்றும் சிகரெட். பீடி பிஐடிஐ பீடி அண்ட் சிகர் சிஐஜிஏஆர் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1966. இது ஆல்ரெடி குரூப் 2லேயோ குரூப் 1லேயோ கேட்டிருக்காங்க. 1966. BD and Cigar Workers Act 1966. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் 1996 ஒரு கேஸில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 1996 ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா சைல்டு லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சைல்டு லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்டு அப்படிங்கிற பேரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சைல்டு லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்டு. ஸோ 96 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃபண்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னது? சைல்டு லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்டு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 96. அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு உங்களோட கடையிலையோ இல்லை கம்பெனிலேயோ ஒரு சைல்டை வந்து எம்ப்ளாய்க்காக ஒரு எம்ப்ளாயியாக வந்து ஹையர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 20,000 ரூபா ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 20,000 ரூபாயே இந்த ஃபண்டிங்க்கு மாற்றிப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து வெளியே கொண்டு வந்த குழந்தைக்கு வந்து எஜுகேஷன், ஹெல்த், நியூட்ரிஷன் இது எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2005 கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. இதுக்கு மேலே நம்ம சைல்டு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சோஷியல் இஷ்யூலேயே நம்ம பார்ப்போம், ஆல்ரெடியும் பார்த்துருப்போம். தெரியாதவங்களுக்கு இன்னொரு டைம் கூட நம்ம கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்தது போயிடலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். 4th one, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். மத சுதந்திர உரிமை. மத சுதந்திர உரிமை எது கேட்குறீங்க? அது வந்து 2005. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் வந்து 2005. அதாவது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தமிழில் சொல்லணும்னா. அடுத்து வந்து 4th one, 3 முடிஞ்சதா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து வந்து மத சுதந்திர உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அந்த கான்செப்டுக்கு கீழே நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 25 எதை பற்றி பேசுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். Article 25. Freedom of conscience. Freedom of conscience
and free profession, freedom of conscience and free profession, practice and propagation of religion. freedom of conscience அதாவது என்னோட மனசாட்சிப்படி நான் எந்த வேலையையும் சுதந்திரமாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு மதத்தையும் நான் வந்து பிரச்சாரம் பண்ணலாம், எந்த ஒரு மத வழிபாடையும் நான் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய மனசாட்சிப்படி எனக்கு எந்த கடவுளை கும்பிடணும்னு தோணுதோ அந்த கடவுளை நான் கும்பிட்டுப்பேன். எனக்கு எந்த கடவுளை வந்து இந்தியா ஃபுல்லாக பரப்பணும்னு தோணுதோ நான் எங்கே வேணாலும் அதை பரப்புவேன். இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 25. எனக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கான உரிமை ஆர்டிகல் 25. freedom of conscience and free profession, practice and propagation of religion. அடுத்தது ஆர்டிகல் 26. இதெல்லாம் எல்லாருக்குமே எலிஜிபிள் தான். சிட்டிசன் வேறு அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா நான் சிட்டிசன் எல்லாருக்குமே இது வந்து எலிஜிபிள் தான். 26ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, freedom to manage religious affairs, freedom to manage religious affairs, மத விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை தான் freedom of religious affairs. இதை வச்சு தான் நிறைய ரிலீஜியஸ் நம்ம வந்து பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், ஆரிய சமாஜ்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் இந்த ஆர்டிகல் கீழே உருவானது தான். தட் மீன்ஸ் அவங்க எல்லாருக்குமே பெர்மிஷன் இருக்குது, உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அடுத்தது ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 27ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 27 படி freedom as to payment of taxes, freedom as to payment of taxes, freedom as to payment of taxes for promotion of any particular religion, for promotion of any particular religion. நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனை நான் வந்து ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. freedom as to payment of taxes for promotion of any particular religion, மத அடிப்படையிலான வரிகளை தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. நான் ஏதோ இப்போ நான் வந்து திடீர்னு போயிட்டு கிறிஸ்டின் கடவுளை வந்து எல்லாருக்கிட்டையும் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னா அதனால் நான் வந்து டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அது என்னோட விருப்பம், என்னோட பர்சனல். ஸோ ஆர்டிகல் 21 மீறுற மாதிரி ஆயிரும். அப்போது நான் வந்து அதை பண்ணுறதை யாராவது தடுத்தாங்க, டேக்ஸ் போடுறாங்க, இல்லை வந்து ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது ஆர்டிகல் 21 மீறுற மாதிரி ஆயிரும், தனிநபரோட சுதந்திரத்தை மீறுற மாதிரி ஆயிரும். அப்போ அதை எதிர்த்து நான் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 28. ஆர்டிகல் 28 இதில் என்ன சொல்கிறாங்க, freedom from attending religious instruction, freedom from attending religious instruction, freedom from attending religious instruction, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் கூறக்கூடிய முறை. இப்போது
நான் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே, இல்லை கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறேன். அங்கே வந்து ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடுறதோ இதெல்லாம் அந்த காலேஜில் கட்டாயம் அப்படின்னு அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இருக்குது அப்படின்னா, நான் ஒரு இந்துவாக இருக்கும்போது அதில் கலந்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. என்னோடய விருப்பப்பட்டால் நான் அதில் கலந்துக்கலாம், இல்லைன்னா நான் வேலையை பார்த்துட்டு வேறு என்னோடய கிளாஸில் போய் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அங்கே அவங்களுடைய ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 28. புரியுதா? அதுக்கு அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது 5வது ரைட்ஸ், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கலை மற்றும் கல்வி உரிமைன்னு சொல்லலாம். அதை கலை மற்றும் கல்வி உரிமை. அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்ன ஆர்டிகல்னா, முன்னே 28 வரைக்கும் பார்த்துட்டோம். 29, 30 இந்த 2 ஆர்டிகல் மட்டும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் கீழே இருக்கும். ஸோ அதில் 29 எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஆர்டிகல் 29 protection of interest of minorities. அதாவது சிறுபான்மையினரோட உரிமைகளை பாதுகாக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ், ஏதோ ஒன்று நம்ம நாட்டில் இருக்கிற லாங்குவேஜோ இல்லாத லாங்குவேஜோ, இல்லை புத்திஸ்டோட ஏதோ ஒரு லாங்குவேஜ் பாலியை எடுத்து நான் வந்து பேச போகிறேன், அதை வந்து நான் பரப்ப போகிறேன். இந்த மாதிரி ஏன்னா புத்திஸ்ட்டுங்கிறவங்க ஒரு மைனாரிட்டிஸ், அவங்களோட அந்த லாங்குவேஜை நான் வந்து பரப்ப போகிறேன். இல்லை நான் புத்திஸ்ட்டு, நான் வந்து எங்கே வேணாலும் போய் என்னுடைய கலாச்சாரத்தை பரப்புறது, இல்லை என்னோடய எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் கொண்டு போய் சேர்த்துறது, என்னோடய லாங்குவேஜை பரப்புறது, இது எல்லாமே நான் பண்ண முடியும். இதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அதுவுமே வந்து தனிநபருக்கான ஒரு சுதந்திரத்துக்கு கீழே வர்றது தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 29. புரியுதா? எனக்கு என்ன வேணாலும் என்னோட ரிலீஜியன் சம்மந்தமாக என்னால் இந்தியா ஃபுல்லாக நான் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 29. சிறுபான்மையினர் 6 பேர் சிறுபான்மையாக இருக்கும். முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, அதுக்கடுத்து பார்சிஸு, ஜொராஸ்ட்ரியர்ஸு, இது மாதிரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு 6 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களுடைய எந்த விஷயத்தையாக இருந்தாலும் இவங்க செக்யூர் பண்ணிக்கலாம், அது டைரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட். அதுக்கடுத்து ஆர்டிகல் 30, ஆர்டிகல் 30. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் and administer educational institutions. Right of minorities to establish and administer educational institutions. அதாவது சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்களை துவக்கவும் நிர்வகிக்கவும் உரிமை. சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்களை துவக்கவும் நிர்வகிக்கவும் உரிமை. புரியுதா? சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கவும் அல்லது உருவாக்குறதுக்குமான உரிமை அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், காலேஜோ ஸ்கூலோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எனக்கு இருக்கிற உரிமை, அதை நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கிற உரிமை, அதுதான் ஆர்டிகல் 30. நான் வந்து ஒரு மைனாரிட்டியாக இருக்கும்போது. புரியுதா? அதுக்கடுத்து தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது ரிப்பீல்டு. ஆர்டிகல் 31 அது கிடையாது. அதனால் 6th ஃபண்டமெண்டல் ரைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அரசியலமைப்பு சட்ட உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும்
இந்த ஆர்டிக்கல் இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்கார். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், எழுதிக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் ஒன்று இல்லை அப்படின்னா an article without which this constitution would be a nullity அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 32ன்னு ஒன்று இல்லைன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னது யாருன்னு கேட்டால் அது அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார் இவர் அம்பேத்கர் இதை பற்றி, ஆர்டிக்கல் 32 பற்றி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். An article without which this constitution would be a nullity. இந்த ஆர்டிக்கல் இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷனே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது அம்பேத்கர். அது கூட இன்னொரு விஷயத்தையும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. It is the very soul of the constitution. It is the very soul of the constitution. It is the very soul of the constitution and the very heart of it. Soul, heart. Article 32 யார் soul and heart அப்படின்னு சொன்னது அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதாவது இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார் அம்பேத்கர் ஆர்டிகல் 32. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ரிட்ஸை பற்றி பார்ப்போம். ரிட்னா என்னது? நீதியுடைய மாண்புகள் பற்றி பார்க்கலாம், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க, நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் இருக்கா 10th புக்கில்? அந்த ரிட்டை நான் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இங்கிலீஷில், புரியுதா? தமிழில் நீங்கள் படிக்கிறதும் படிக்காததும் உங்களோட விருப்பம் தான். அதாவது தடையுறுத்தும் நீதி பேராணை அதுக்கப்புறம் வந்து சம்திங் ஒரு 5 பாயிண்ட் வரும், ஹேபியஸ் கார்பஸ் அதெல்லாம் ஒரு 5 பாயிண்ட் வரும். அது வந்து நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், எல்லாருமே அதையே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி கொஷின் இதுலேருந்து கேட்க மாட்டான். ரிட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை ரிட் இருக்குது அப்படின்னா 2 டைப் ஆஃப் ரிட் இருக்குது. ஒன்று ஹைகோர்ட்டில் 5 ரிட் வந்து 5 இருக்குது. இது எங்கெல்லாம் நம்மளால் அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னா ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும். கிளியராக? ரிட்டை பொறுத்த வரைக்கும் 5 டைப் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ரிட்டுங்கிறது நீதி பேராணைகள். எனக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கலன்னா அதை நான் போயிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே ஹைகோர்ட்லேயே கேட்டு வாங்கிக்க முடியும் இல்லையா? அதுக்கு பேர் தான் ரிட்டு, நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிட்டு வந்து மொத்தம் 5 இருக்குது. அந்த 5 ரிட்டும் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் தான். ஒரு ரிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டோம்னா அதுக்கான ஆர்டிக்கல் 32, புரியுதா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து போடுறோம் கேஸாக அப்படின்னா அது ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணணும். இல்லை ஹைகோர்ட்டில் நம்ம போடுறோம் ஒரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டில் அப்படின்னா ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணணும். இதுதான் ரிட்டு, புரியுதா? இப்போ அது 5 என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரிட்டை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கிற பவரை கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டை நம்ம போடுறோம், ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த ரிட்டுக்கா என்ன சொல்கிறது, இந்த 5 டைப் இருக்கு இல்லையா, இந்த 5 டைப்பை மட்டும்தான் ரிட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளால் போட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தில் லெஸ் பவர் தான் இருக்குது, மோர் பவர் கிடையாது. ரிட்டு விஷயத்தில் இந்த 5 இருக்கு இல்லையா, நீதி பேராணைகள்னு சொல்லக்கூடிய 5 நீதி பேராணைகளை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளால் ரிட்டாக வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் சாதாரண சட்டத்தை கூட நீதி பேராணை மாதிரி நம்மளால் பதிவு பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் கிடையாது, ஹைகோர்ட்டில். புரியுதா? அப்போது நீதி பேராணை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டுங்கிறது நமக்கு வரும்போது ஹைகோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கம்மி. பட் ஆனால் 2 பேருக்குமே ஈக்குவல் பவர்.
ஒரு அதாவது இங்கே வந்து 2 இடத்துலையுமே ரிட்டுக்கு வந்து டைரெக்டாகவே வந்து நம்ம போய் கேஸ் போடலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும். ஆனால் ஹைகோர்ட்டில் சாதாரண சட்டத்துக்கு கூட ரிட்டு மாதிரி நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கேஸை. அப்போ ஹைகோர்ட்டுக்கு தான் மோர் பவர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கிளியரா? இப்போ அந்த 5 என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் இது என்னது? ஒருத்தங்களை தவறான முறையில் கைது பண்ணி சித்திரவதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஒரு பொதுநல வழக்கு மாதிரி போடுறது. ஃபஸ்ட்டு ஹேபியஸ் கார்பஸாக போடுவாங்க, அதுக்கப்புறம் அது பொதுநல வழக்காக இது பண்ணுவாங்க. PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவோம். அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலாக. ஹேபியஸ் கார்பஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லத்தீன் வேர்ட், லத்தீன் மொழி சொல். ஓகேவா? இது என்ன அப்படின்னா மேட்ச்ஷீட்டில் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். டு ஹாவ் தி பாடி ஆஃப், டு ஹாவ் தி பாடி ஆஃப். ஹேபியஸ் கார்பஸ்னா டு ஹாவ் த பாடி ஆஃப், இவ்வளோதான். டு ஹாவ் த பாடி ஆஃப். அடுத்தது மேண்டாமஸ். மேண்டாமஸ்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. மேண்டாமஸ் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. மேண்டாமஸ்னா வி கமாண்ட், நாங்கள் சொல்கிறத கேட்கணும், இதுக்கு மேலே உங்களுக்கு இதுதான் எல்லை, இதை தாண்டி நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. மேண்டாமஸ்னா வி கமாண்ட். ப்ரொஹிபிஷன். மூணாவது வந்து ப்ரொஹிபிஷன். ஆக்சுவலி இதுதான் தடையுறுத்தும் அப்படிங்கிற மாதிரி வரும் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தமிழில் வேண்டாம், இதில் தமிழில் கன்ஃபியூஸ் ஆகும், இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கிறது பெட்டர். ப்ரொஹிபிஷன் வந்து டு ஃபார்பிட், டு ஃபார்பிட். ரெண்டும் ஒரே மீனிங்கில் தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம், இந்த ப்ரொஹிபிஷனும் மேண்டாமஸும். ஸோ ஹேபியஸ் கார்பஸ்னா டு ஹாவ் தி பாடி ஆஃப், மேண்டாமஸ்னா வி கமாண்ட், ப்ரொஹிபிஷனா டு ஃபார்பிட். அடுத்து செர்ஷியோரரி. செர்ஷியோரரி. செர்ஷியோரரி மீன்ஸ் என்ன அப்படின்னா டு பி சர்டிஃபைடு, டு பி சர்டிஃபைடு. 4 முடிஞ்சா? அடுத்து கோவாரண்டோ. இதெல்லாம் தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட சொல்ல தெரியும், அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கோவாரண்டோ. WARRANTO, ANTO, கோவாரண்டோ. கோவாரண்டோனா என்னென்னா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். கோவாரண்டோ லாஸ்ட், அதுதான் கோவாரண்டோ. கோவாரண்டோ அப்படின்னா பை வாட் அத்தாரிட்டி, பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட், இதுதான் வந்து கோவாரண்டோ. புரியுதா? ஹேபியஸ் கார்பஸ்னா டு ஹாவ் த பாடி ஆஃப், மேண்டாமஸ்னா வி கமன், ப்ரொஹிபிஷன்னா டு ஃபார்பிட், சர்ஷியோரரி டு பி சர்டிஃபைட், கோவாரண்டோனா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். இந்த 5 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல், ரொம்ப முக்கியம். இதான் ரிட்ஸ். இந்த ரிட்ஸை தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹார்ட் அண்டு சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அம்பேத்கர். எழுதிக்கோங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 33 பவர் ஆஃப் பார்லிமெண்ட். 33ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட், power of parliament to modify the, power of parliament to modify the rights conferred, rights conferred, rights conferred by this part, by this part in their application, in their application to forces like Air Force, Army, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடிய ஃபோர்ஸஸ். பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மாடிஃபை த ரைட்ஸ் கன்ஃபர்டு பை திஸ் பார்ட் இன் தேர் அப்ளிகேஷன் டு ஃபோர்ஸஸ்.
படைகள் தொடர்பானவற்றில் அடிப்படை உரிமைகளை மாற்றக்கூடிய பாராளுமன்றத்திற்கான அதிகாரம். புரியுதா? படைகள் தொடர்பானவற்றில் அடிப்படை உரிமைகளை மாற்றும் பாராளுமன்றத்தின் அதிகாரம். ஆக்சுவலி இந்த அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு கான்ட்ரவென்ஷன் வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் ஆஃப் கான்ட்ரவென்ஷன், ஒரு பிரச்சனை இதுக்கு இடையில வருதுன்னா அது பார்லிமெண்ட்டாலே கூட இதை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் பவர் இருக்குது. இன்னொரு விஷயம், இது சம்மந்தமாக பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டத்தை இயற்றிட்டாங்க பாராளுமன்றம் அப்படின்னா அதை இந்தியாவில் இருக்கிற எந்த கோர்ட்டாலும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. cannot be challenged in any court. ஆர்டிகல் 33 கீழே ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை இந்தியாவில் எந்த ஒரு கோர்ட்டாலையுமே அதை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் கிரவுண்ட் ஆஃப் கான்ட்ரவென்ஷன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பெருசாக. இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். அப்போது இது கீழே ஃபோர்ஸஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ்க்கு ஆக்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆர்மி ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னா 1950. மூணுமே 1950 வரும். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், இது மூணுமே 1950 போட்ட ஆக்ட். ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், இது மூணுமே 1950 போடப்பட்ட சட்டங்கள். ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், இது மூணுமே 1950 போட்டிருக்காங்க. இராணுவ சட்டம், கடற்படை சட்டம், விமானப்படை சட்டம் மூணுமே 1950. அடுத்தது வந்து போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட், காவல்துறை சட்டம் 1966. ஆக்சுவலி காவல்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்போ தான் உருவாக்குறாங்க 1966. உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே உருவாக்கியிருப்பாங்க, ஹோம் அஃபேர்ஸ். போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் வந்து 1966. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் ஆர்டிகல் 33 பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆர்டிகல் 34 அப்படின்னு பார்க்கும்போது மார்ஷியல் லா. இதை வந்து ஒரு இதுவாக லைனாக எழுதிக்கோங்க. 34 அப்படிங்கிறது ஆர்டிகல் 34. மார்ஷியல் லாக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இங்கே காமிப்பாங்க. மார்ஷியல் லா மீன்ஸ் இராணுவ சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. 34னா என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸ் conferred by this part. Restriction on rights conferred by this part while martial law is in force in any area. Restriction on rights conferred by this part. Restriction on rights conferred by this part while martial law is in force in any area. அதாவது என்ன சொல்கிறாங்க, இராணுவ சட்டம் அமலில் உள்ள போது, இராணுவ சட்டம் ஏதாவது ஒரு பகுதியில் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமை மீதான தடை விதிப்பாங்க இல்லையா, அதுதான் 34 ஆர்டிகல். இராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமை மீதான தடை விதிக்கக்கூடியது தான் வந்து ஆர்டிகல் 34. மார்ஷியல் லா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டியது இவ்வளோதான். மார்ஷியல் லா இராணுவ சட்டம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் வேணாலும் அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மார்ஷியல் லா பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், வேறு எதையுமே அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ரிவென்யூவையோ இல்லை வேறு ஏதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பையோ இந்த மாதிரி எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஒன்லி அஃபெக்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க மார்ஷியல் லா பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி
ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தான் இதை கொண்டு வருவாங்க. இந்தியா ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. நேஷ்னல் எமர்ஜென்சி மாதிரி இந்தியா ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தான் கொண்டு வர முடியும். இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 35 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 35 என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக சட்டம் போடக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 35. அவ்வளோதான். புரியுதா? இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ்க்கு அதிகாரம் கிடையாது. ஒன்லி ரைட்ஸ் கிவன் டு தி பார்லிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எதுக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சட்டம் போடணும் அப்படின்னா அந்த ரைட் வந்து ஒன்லி யாருக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ 35 ஆர்டிகல் எழுதிக்கோங்க. லெஜிஸ்லேஷன் இல்லைனா டேரெக்டாக இந்த வார்த்தை போட்டுக்கோங்க. 35ல் பார்லிமெண்ட் டு கிவ் effect to the provisions of this part. Parliament to give effect to the provision of this part. Power to make laws. புரியுதா? Power to make laws. Parliament to give effect to the provision of this part. அதாவது அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சட்டங்கள் இயற்றுவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம். அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சட்டங்கள் இயற்றுவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம். அதுதான் ஆர்டிகல் 35. அதுக்கடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? 2 விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணாங்களா? ஆர்டிகல் 31 அப்படிங்கிறதையும் ஆர்டிகல் 19ல் 1ல் எஃப். ஆக்சுவலி எஃப்லேயே வந்து நமக்கு வந்து இது வந்துடுது. ஓகேவா? ஆர்டிகல் 19ல் 1ல் எஃப்ங்கிறது தான் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த 2 ஆர்டிக்கலையுமே வந்து 44th அமெண்ட்மெண்ட் 1978 மூலமாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஆர்டிக்கலுமே பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வரும். ஓகேவா? ஆனால் இந்த ஆர்டிக்கல் இப்போ ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல கொண்டு போய் வச்சாங்க இல்லையா? இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு லீகல் ரைட் தான். அதனால் அதுக்கடுத்து சில கேசஸோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகிள் 31A. ஆர்டிகிள் 31Aனா என்னன்னு எழுதிக்கோங்க. ஆர்டிகிள் 31A. Saving of laws providing for acquisition of estates. Saving of laws. Saving of laws providing acquisition of. Providing for acquisition of estates. ஒரு ஸ்டேட்க்கு இருக்கக்கூடிய அதிகாரம். providing அதாவது saving of laws providing for acquisition of states. சாரி, எஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் இல்லை, எஸ்டேட்ஸ். அக்யூசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். ஒரு எஸ்டேட்டை வந்து கையகப்படுத்துறதுக்கான பவர் 31A.
ஒரு எஸ்டேட்டை கையகப்படுத்துவதற்காக சட்டம் இயற்றுவதற்கான ஒரு ஆர்டிகல் தான் 31A அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 31B எதை பற்றி பேசுது அப்படின்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். validation of certain acts and regulation. அதான் 31B. அதாவது நம்ம பார்த்துட்டு போல 9th ஷெட்யூல்னு ஒன்று, அதாவது 9th ஷெட்யூல்லையே பாதுகாக்கிறது இந்த 31Bங்கிற ஆர்டிக்கல் தான். ஓகேவா? ஏதாவது ஒரு இப்போ நம்ம வந்து ரிசர்வேஷன் பில்லை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால் பாதிப்படையும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அது 31B கீழே நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 31Bங்கிறது பாதுகாப்பு கொடுக்குற ஆர்டிக்கல். மொத்தம் இந்த 31Bயில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஆக்சுவலி அது 284 ஆக்ட் வந்து இதுக்கு கீழே இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ கேசவானந்த பாரதி கேஸ், இது வாமன் ராவ், நிறைய கேஸ் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். பட் இதில் ரொம்ப மேஜராக தெரிய வேண்டிய ஒரு கேஸ் என்ன அப்படின்னா ஐஆர் கொய்லோ கேஸ் 2007 நடந்தது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐஆர் கொய்லோ கேஸில் April 24, 1973 இந்த டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று 9th ஷெட்யூல்லையோ 31Bயில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐஆர் கொய்லோ கேஸ் 2007. ஒரிஜினலாக 9th ஷெட்யூலில் இருந்தது வெறும் 13 சட்டம் மட்டும்தான். பட் ப்ரெசன்ட்லி 284 ஆக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும், ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். அடுத்து வந்து 31C நம்ம பார்த்துட்டோம்ல, 31B வரைக்கும் பார்த்துருக்கோமா? ஆர்டிக்கல் 31C எழுதிக்கோங்க. 31Cயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓரலாக தெரிஞ்சுக்கோங்க. 31C வந்து சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் எஃபெக்ட் டு சர்டெயின் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். புரியுதா? டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய சில சட்டங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில அரசு நெறிமுறைகளை செயல்படுத்தும் சட்டங்களோட தொகுப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 25th அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. 25வது சட்ட திருத்தம் 1971 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். 25வது சட்ட திருத்தம் 1971 இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 25 சட்ட திருத்தம் அதுக்கு 1971 இந்த ஆர்டிக்கல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 31Dன்னு ஒன்று இருந்துச்சு, பட் இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லை. அதுக்கப்புறம் 32Aன்னு ஒன்று இருந்துச்சு, அதையும் டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லை. அதனால நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிரிட்டிசிசம். அதாவது அடிப்படை உரிமைகளை யார் என்னென்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி, அடிப்படை உரிமைகள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டிசிசமில் மேஜராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களில் கிளாரிட்டி இல்லை. சோஷியோ அண்ட் எக்கானமிக் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்படலை அதிகமாக. யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவில் இருக்கிற அளவுக்கோ இல்லை சைனாவில் இருக்கிற அளவுக்கோ இங்கே வந்து சோஷியலாவோ எக்கனாமிக்கலாவோ ரைட்ஸ் இல்லை. பர்மனன்சி கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிற எதுக்குமே பர்மனன்சின்னு ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை 44th அமெண்ட்மெண்ட் 1978 ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல, அந்த மாதிரி எப்போ வேணாலும் எதை வேணாலும் ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்டை பொறுத்த வரைக்கும். அதனால இது பர்மனன்சி இல்லை, நோ பர்மனன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் டியூரிங் எமர்ஜென்சி அப்போது இன்கேஸ் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி வருதுன்னா அந்த டைமில் ஆர்டிகல் 20 and 21 தவிர மற்ற எல்லா ஆர்டிகலுமே சஸ்பெண்ட் ஆகிடும்.
அப்புறம் எதுக்கு அது ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சிவான ரிமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் ரிமெடிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் நான் கேஸ் போட்டேன் அப்படின்னா நான் தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க எக்ஸ்பென்சிவ் ரிமெடி. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பற்றி சில கிரிட்டிசிசம் வருது. ஆர்டிகல் 22 பற்றி நிறைய இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. பட் இது பார்ட் வந்து மெயின்ஸ்க்கு தான் இது யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்க்கு இது தேவை கிடையாது. கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். பட் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் அவுட் சைட் பார்ட் 3. இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்க்கு அவுட் சைடில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவுட் சைட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இது ரிலேட்டடான சில விஷயங்கள் வந்து வெளியே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது 300A கொண்டு போய் வெளியே வச்சாங்க இல்லையா, சாதாரண லீகல் ரைட்டாக. அப்போ அது வந்து ரைட் அவுட் சைடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, பட் வெளியே இருக்குது, அதனால இதை தெரிஞ்சுக்கணும். பார்ட் 3 ரைட் அவுட் சைட் ஆஃப் பார்ட் 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட் அவுட் சைட் ஆஃப் பார்ட் 3. இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா 265, ஆர்டிக்கல் 265. ஆர்டிக்கல் 265 வந்து ஃபர்ஸ்ட் அவுட் சைட் ஆஃப் பார்ட் 3. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 265. இது வந்து பார்ட் 12ல் இருக்குது. பார்ட் 12ல் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ டேக்ஸ் ஷெல் பி levied or collected. No tax shall be levied or collected except by authority of law. No tax shall be levied or collected except by authority of law. அதுதான் ஆர்டிகல் 265. அதாவது சட்ட அதிகாரத்தை தவிர எந்த ஒரு வரியும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து சட்ட அதிகாரத்தை தவிர வேறு எந்த ஒரு வரியும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 265. அடுத்து ஆர்டிகல் 300A. ஆர்டிகல் 300A. இதில் என்ன சொல்கிறாங்க, no person shall be deprived. No person shall be deprived of her property save by authority of law. If her property save by authority of law. ஆர்டிகல் 300A இதில் இதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சட்ட அதிகாரத்தின் படி ஒரு நபரோட சொத்து பாதுகாப்பு மறுக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லீகல் ரைட், ஒரு சட்ட அதிகாரத்தின் படி ஒருத்தரோட சொத்து பாதுகாப்புங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ பர்சன் ஷெல் பி டெப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னா அதான் மீனிங். ஒருத்தரோட சொத்துக்கு வந்து சட்ட பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 301 ஆர்டிகல் 301. ஆர்டிகல் 301 முன்ன பார்த்த 2 ஆர்டிகலுமே பார்ட் 12ல் இருக்குது. இது வந்து பார்ட் 13ல் இருக்குது. ஆர்டிகல் 301ங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ட் 13ல் இருக்குது. 301வது ஆர்டிகல் பார்ட் 13ல் இருக்குது. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, ட்ரேடு காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். ட்ரேட் காமர்ஸ் and intercourse throughout the territory of India. Trade, commerce and intercourse throughout the territory of India shall be free. இந்திய பகுதிகள் முழுவதும் வர்த்தகம், வணிகம் மற்றும் மற்ற உறவுகள் இலவசமாக இருக்கும். இலவசம் மீன்ஸ் டேக்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே நீ எந்த ஸ்டேட் கூட யார் கூட வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இம்போஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 301 பார்ட் 13ல் இருக்குது.
அடுத்து ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 326 பார்ட் 15 15 இருக்குது, பகுதி 15 இருக்குது பார்ட் 15. இது எதை பற்றி பேசுது 326 அப்படின்னா 326வது ஆர்டிக்கல், தமிழில் ஷரத்து அல்லது விதின்னு சொல்லலாம். த எலெக்ஷன் டு தி லோக்சபா, த எலெக்ஷன்ஸ் டு தி லோக்சபா அண்ட் த எலெக்ஷன்ஸ் டு தி லோக்சபா அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி shall be and the state legislative assembly shall be on the basis of adult suffrage, basis of adult suffrage, on the basis of adult suffrage. அதாவது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல், மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல், மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அமையும், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அவுட் சைட் ஆஃப் பார்ட் 3. பார்ட் 3க்கு வெளியே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னா இதுதான் இப்போ நம்ம பார்த்தது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான சில கேசஸையும் நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துலேயே வந்து ஃபண்டமெண்டல் ரைட் என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போயிடணும். வேறு என்ன இருக்குது, இதோட சிக்னிஃபிகன்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கல இல்லையா நம்ம இன்னும் ஃபண்டமெண்டல் ரைட்க்கு. யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டை புகழ்ந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த கான்செப்ட்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ அதை எழுதிக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ், முக்கிய கருத்துகள். கேஸில் தான் இது முக்கியமாக வரும், தனிநபர் கருத்துங்கிறது பெருசாக எதுவும் இல்லை. பார்ப்போம் எதுக்கும். என்ஏ பல்கிவாலாங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ப்ரைஸ்லெஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ப்ரைஸ்லெஸ் ரைட்ஸ் ஆஃப் priceless rights of individual liberty, individual liberty அப்படின்னு சொல்கிறாரு. இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அதாவது தனிநபர் சுதந்திரம், அடிப்படை உரிமைகள், தனி மனித உரிமைக்கான விலை மதிப்பற்ற உரிமை அப்படின்னு சொன்னது என்ஏ பல்கிவாலா. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது, அடிப்படை உரிமைங்கிறது தனி மனித உரிமைக்கான விலை மதிப்பற்ற உரிமை. அதுதான் சொல்கிறார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ப்ரைஸ்லெஸ் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. ஸோ மேக்னா கர்த்தான்னு சொல்கிறோம், கான்ஸ்டியூஷனோட மேக்னா கர்த்தா அப்படின்னு இதை தான் சொல்கிறோம். வேறு என்ன முக்கியமாக அப்படின்னா, இது வந்து அப்சொல்யூட், பட் ஆனால் என்ன கிடையாது, இது வந்து முழுமையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் அப்சொல்யூட், சாரி, இது வந்து நாட் அப்சொல்யூட். இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதனால் இது வந்து நாட் அப்சொல்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து எப்போ வேணாலும் தடை விதிக்கப்படலாம். நேஷ்னல் எமர்ஜென்சி வர்றப்போ, ஸ்டேட் எமர்ஜென்சி, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அப்போ வந்து தடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் தடை பண்ண முடியுங்கிறது எமர்ஜென்சி அப்படின்னு கான்செப்டுக்குள்ளே போகும்போது நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நேஷ்னல் எமர்ஜென்சி அந்த டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து தடை பண்ணி வைக்கிறாங்க, நிறுத்தி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட் கண்டிப்பாக நீ கொடுத்தாகணும்னு ஒரு கோர்ட் வந்து முடிவெடுக்க முடியாது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட். டிபிஎஸ்பி தான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், டிபிஎஸ்பியில் தான் பாசிட்டிவ் தாட்ஸ். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது.
கேரக்டரிஸ்டிக்ஸ், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து என்னவாக இருக்கும்னா நெகட்டிவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டிபிஎஸ்பியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதான் இது வந்து நெகட்டிவ், அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட செக்யூரிட்டி யார் அப்படின்னா நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தான், அது நமக்கு தெரியும். இப்போது இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும், இந்திய குடிமகனுக்கு மட்டும், இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடைக்கிற ஆர்டிக்கல் என்னென்னா 15, 16, 19, 29, 30 இந்த 5 ஆர்டிக்கல் ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து ஆர்டிக்கல் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் இந்தியன்ஸ்க்கும் எலிஜிபிள், நான் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் சிட்டிசன், அவங்களுக்கும் எலிஜிபிள். பட் ஆனால் எதிரி நாடுகளுக்கு கிடையாது, எனிமி ஏலியன்ஸ்க்கு கிடையாது மீதி இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட். ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது எனிமி ஏலியனுக்கு கிடையவே கிடையாதுங்கிறது நமக்கு தெரியணும். இவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம சில கேசஸ் மட்டும் பார்த்துடலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அதுவே நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டு விஷயத்தில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நான் டீப்பாகவே பார்க்குற மாதிரி வரும், நான் சொல்கிறேன். அது அடிப்படை உரிமை தொடர்பான வழக்குகள்னு போட்டுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட் கேசஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட் கேசஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஏகே கோபாலன் கேஸ். ஃபர்ஸ்ட் ஏகே கோபாலன் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 நடந்துச்சு. ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏகே கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் மாநில வழக்கு 1950 போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டாங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இது என்ன கேஸ் அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ரிலேட்டடான கேஸ். தடுப்பு காவல் வழக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேஸ். ஏகே கோபாலன் கேஸுங்கிறது தடுப்பு காவல் வழக்கு. எப்போ போட்டாங்க? 1950. எதுக்காக போட்டாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தின் முன் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அப்போ அது சம்மந்தமாக போட்டிருக்காங்க. அப்படின்னா இது இந்த எந்த ஆர்டிகலுக்கு எதிராக இந்த கேஸ் போட்டிருப்பாங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு யோசிச்சாலே ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 கிடைக்கணும்னா ஒருத்தனுக்கு கண்டிப்பாக 21 கிடைக்கணும், அப்போ தான் 22 கிடைக்கும். அப்போ 21 and 22 இந்த 2 ஆர்டிகல் ரிலேட்டடாக போடப்பட்ட ஒரு கேஸ் தான் இது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த கேஸு. ரெண்டாவது செண்பகம் துரைராஜன் கேஸ். 1951 போட்டிருக்காங்க. செண்பகம் துரைராஜன் 1951 வருஷத்தில் செண்பகம் துரைராஜன் கேஸ்ன்னு ஒன்று போட்டாங்க. இது வந்து ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன். இது வந்து மெடிக்கல் சீட் ரிலேட்டடான கேஸு. கம்யூனிவல் ரிசர்வேஷன், மெடிக்கல் சீட் வந்து ரிசர்வேஷன் இல்லாதனால கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டு வாங்கியிருப்பாங்க 1951. கம்யூனிவல் ரிசர்வேஷன் இன் அட்மிஷன் டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், இதுதான் கேஸோட டாபிக். கம்யூனிவல் ரிசர்வேஷன் இன் அட்மிஷன் டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், கல்வி நிலையங்களில் என்ன சொல்கிறாங்க, கம்யூனிவல் ரிசர்வேஷன் மீன்ஸ் இடஒதுக்கீடு, ஜாதிவாரி இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு. ஆர்டிகல் 15, 29, 46 ரிலேட்டடாக போடப்பட்ட ஒரு கேஸ். ஆக்சுவலி இந்த கேஸ்னால தான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 16 கிளாஸ் 4 2 ஆர்டிக்கலும் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸோட இம்பாக்ட் தான் அது. 15 கிளாஸ் 4 and 16 கிளாஸ் 4 ரெண்டுமே ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது. அதுக்கு காரணம் இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ் தான். அடுத்தது சங்கரி பிரசாத் கேஸ் 1951. சங்கரி பிரசாத் கேஸ்
1951 சங்கரி பிரசாத் கேஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸோட நேம் சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த கேஸில் எதை பற்றினா பார்லிமெண்ட்டோட பவரை செக் பண்ணாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பார்லிமெண்ட்டோட பவர் தான் இந்த கேஸோட மெயின் மோட்டோ. எதுனா ஆர்டிகல் 13 ஆர்டிகல் 13ஐயும் ஆர்டிகல் 368ஐயும் ரிலேட் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. 368 இந்த ரெண்டு ஆர்டிகல். 13 என்ன சொல்லும் அப்படின்னா ஜுடிக்கல் ரிவ்யூ, 368 வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் இது. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு பார்ட் 3 இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இது. புரியுதா? பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனை திருத்துறதுக்கான பவர் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டை திருத்துறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொன்ன கேஸ் தான் வந்து எதுனா சங்கரி பிரசாத் கேஸ் 1951. அதுக்கடுத்து பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் கேஸ் ஆக்சுவலி இந்த கேஸ் வந்து 1960 நடந்துச்சு. இந்த கேஸ் வந்து 1960 நடந்துச்சு. பெருபாரி யூனியன் வெர்சஸ் அன்னோன், பேர் சொல்ல விரும்பாத கேஸ். அந்த பெருபாரிங்கிற ஏரியாவை பற்றி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா லாஸ்ட்டாக? அந்த கேஸ் 1960. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 3ஐயும் 368 ஃபஸ்ட்டு ஷெடியூல், இது 3க்காக போட்ட கேஸு. ஆர்டிக்கல் 3, 368 அப்புறம் ஃபஸ்ட்டு ஷெடியூல், இந்த 3த்தையும் இம்போஸ் பண்ணி போடப்பட்ட ஒரு கேஸ் தான் பெருபாரி யூனியன் கேஸ் 1960. இந்த கேஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள் நாட் எ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரீஆம்பிள் நாட் எ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் கேஸ் இந்த கேஸ் வந்து கோலக்நாத் 1967 போட்டிருக்காங்க. 1967. இந்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். பஞ்சாப் ஸ்டேட்டுக்கும் கோலக்நாத்துங்கிறவருக்கும் இடைப்பட்ட கேஸ் தான் இது 1967. இதுவும் என்ன கேஸ்னால் பார்லிமெண்ட்டோட பவர் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். இந்த கேஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேஸ் பார்த்தோம்ல, சங்கரி பிரசாத் கேஸ்னு ஒன்று பார்த்தோமா 1951. அதே மாதிரியான ஒரு கேஸ். ஆர்டிகல் 13ஐயும் 368ஐயும் இம்போஸ் பண்ணி கேட்ட ஒரு கேஸ் தான் இது. அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சங்கரி பிரசாத் கேஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சங்கரி பிரசாத் கேஸில் 1951. ஆனால் கோலக்நாத் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னது தான் வந்து கோலக்நாத் கேஸ் 1967. ரொம்ப முக்கியம். எந்த கேஸில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை கான்ஸ்டியூஷனை அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா அது ஒரே கேஸு கோலக்நாத் கேஸ் மட்டும்தான். மற்ற எல்லா கேஸுமே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. கேன் நாட் பி யூஸ்டு டு அப்ரிச் ஆர் டேக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் guaranteed in part 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஜஸ்ட் வந்து முடியாதுன்ற மாதிரி மட்டும் சொன்னது யாருன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது கேசவானந்த பாரதி கேஸ்.
கேசவானந்த பாரதி கேஸ் 1973. இந்த கேஸை தான் பாப்புலர்லி நன் ஆஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடிப்படை உரிமைகள் வழக்கு அப்படின்னு எந்த வழக்கை சொல்கிறோன்னா கேசவானந்த பாரதி வழக்குக்கு இன்னொரு பெயர் அடிப்படை உரிமைகள் வழக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறது கேசவானந்த பாரதி கேஸ். ஏன் அப்படின்னா இந்த கேஸ்லையும் எந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ஸ் பவர் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். கோலக்நாத் கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்டால் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கேசவானந்த பாரதி கேஸில் இது ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஓகேவா, ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸ்லையும் அதே ஆர்டிகல் 13(368) தான் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, கோலக்நாத் கேஸை ஓவர் ரூல் பண்ணிவிட்டு இவங்க சொன்னது தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனை பார்லிமெண்ட்டால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா கான்ஸ்டியூஷனை பார்லிமெண்ட்டால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க கேசவானந்த பாரதி கேஸில். அது சொல்லிவிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் தெளிவுபடுத்துகிறாங்க. அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகளில் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனை மாற்றலான்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ்ன்னு சொல்கிறோம், நம்ம பேசிக் ஃபீச்சர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரோம் ஸ்டார்டிங்லேருந்து, ஞாபகம் இருக்கா? அது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக் ஃபீச்சரை பற்றி தனியாக ஆர்டிகல் 368 பற்றியே ஒரு கிளாஸ் போகும், அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த பேசிக் ஃபீச்சராக இருக்கக்கூடிய சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணாமல் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பேசிக் ஃபீச்சருக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குன்னா அதை ஏற்றுக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, கரெக்டாக? இந்த வார்த்தை லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிங்கிறது இது ஒரு பேசிக் ஃபீச்சர், அடிப்படையான ஒரு என்ன சொல்கிறது உரிமை. இந்த உரிமையை மாற்ற முடியாது. அப்படி இந்த உரிமையை மாற்றுற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அதை செல்லாததாக்குறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அதுதான் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் காவலன் உச்சநீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? இந்த இடத்துல தான் அது கிளியராக. அப்போது இந்த மாதிரி சில பேசிக் ஃபீச்சர்ஸை மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணால் பாதிக்காத மாதிரி பண்ணணும். இதுக்கு எதற்காவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் தலையிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை செல்லாததாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் 13 கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. கிளியராக? அப்போது கேசவானந்த பாரதி கேஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும், முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் என்ன சொல்ல வராங்க, ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க, பேசிக் ஃபீச்சர் பாதிக்கப்படாதவாறு நீங்கள் என்ன வேணால் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக் ஃபீச்சர்னால் என்னென்ன கான்ஸ்டியூஷனில் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம் ஃப்யூச்சரில், ஓகேவா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கேஸ்னால் மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படின்னு ஒன்று ரொம்ப முக்கியமான கேஸ். மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 போட்டிருப்பாங்க. மினர்வா மில்ஸ் கேஸுங்கிறது 1980. இது வந்து பார்த்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1980. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31C அண்ட் 368 இந்த ரெண்டு ஆர்டிக்கலையும் இம்போஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆர்டிகல் 31C அண்ட் 368. இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் ஈக்குவலான வேல்யூவபிளான ஒன்று, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒன்று, ரெண்டுமே வந்து மேலே கீழேன்னு கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்டும் டிபிஎஸ்பி அடுத்து பார்க்க போகிற பார்ட் 3 பார்ட் 4 ரெண்டுமே ஈக்குவலண்ட்டானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. புரியுதா? பட் இது சொன்னாலும் நம்ம அந்த கேஸில் என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இதில் வந்து இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ஃபைனலாக அந்த பேசிக் ஃபீச்சருங்கிற கான்செப்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமாக இதில் சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா, இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஷின், தெளிவாக எழுதிக்கோங்க. பேலன்ஸ் பிட்வீன் இம்பேக்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டு
மினர்வா மில்ஸ் கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டு பேலன்ஸ் between the fundamental rights and DPSP. Balance between the fundamental rights and DPSP அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த கேஸில் அடிப்படை உரிமையும் அடுத்து வந்து டிபிஎஸ்பியும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. பேலன்ஸ் பிட்வீன் ரெண்டுமே சமமானது, சம முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னது எந்த கேஸ்னால் மினர்வா மில்ஸ் கேஸ். இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின், அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுற பவரை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்கன்னா பேசிக் ஃபீச்சரை மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள், மற்ற எதையும் பண்ணக்கூடாது. சரி, பேசிக் ஃபீச்சரை தவிர மற்ற எதை வேணாலும் பண்ணலாம், பேசிக் ஃபீச்சரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரியுதா? பேசிக் ஃபீச்சரை தவிர மற்ற எதை வேணாலும் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதான் லிமிட்டட் தி பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. வேறு போதும், இந்த அளவுக்கு போதும். கேசஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் போதுமானது. அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதுவும் கிடையாது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறைய விஷயம் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு? தேங்க்யூ.